Hello everybody, I'm Dr. Fauzia. This video is about the types of parenting. As parents, நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் எதுக்காக நம்ம கிட்ஸ் சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும் and அவங்க future secured இருக்கணும்னு. But in this process of running for the kids, are we sure we are doing the right type of parenting? Parenting is of 4 types. The first type is authoritarian parenting. Authoritarian parenting என்னன்னா parents வந்து strict rules வச்சிருப்பாங்க, flexible இல்ல, இப்படிதான் இருக்கணும்னு ரூல்ஸ் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. இந்த டைப் ஆஃப் பேரண்டிங்கோட அட்வான்டேஜஸ் என்னன்னா குழந்தை வந்து டிசிப்ளின்டா வளருவாங்க, செல்ஃப் டிசிப்ளின்டா வருவாங்க. பட் தி டிஸ்அட்வான்டேஜஸ் இஸ் குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா கூட இருக்கிற அந்த இமோஷனல் கனெக்ட் இருக்காது. அம்மா அப்பாவை பார்த்தாலே அவங்க பயப்படுவாங்க, அதனால நிறைய விஷயங்கள் அவங்க மறைப்பாங்க. அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் கம்மி ஆகலாம். ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை மாட்டினாங்களும் அவங்க ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால அம்மா அப்பா அண்ட் குழந்தைங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து கெட்டு போகும். செகண்ட் டைப் ஆஃப் பேரண்டிங் இஸ் நெக்லெக்ட் பேரண்டிங். அம்மா அப்பா அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, நீ என்ன வேணாலும் பண்ணு, படிச்சா படி, ஏதாவது பண்ணுன்னா அவங்களை அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. திஸ் இஸ் நாட் த குட் வே ஆஃப் பேரண்டிங். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா வெரி ரேர்லி அந்த குழந்தை செல்ஃப் இண்டிபெண்டா வளரும், எல்லாமே தெரிஞ்சுட்டு வளரும், குட் அண்ட் பேட். ஆனால் the disadvantage is we have to teach our child the good and the bad. அது அவங்களுக்கு தெரியாம போயிடும். அம்மா அப்பா கூட இருக்கிற கனெக்ட் தெரியாம போயிடும். சம்டைம்ஸ் அவங்க பேட் பிஹேவியர்ஸ்ல மாட்டிக்கலாம். அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே புவர் ஆயிடும். தேர்ட் டைப் ஆஃப் பேரண்டிங் இஸ் பெர்மிசிவ் பேரண்டிங். என்ன கேட்டாலும் கொடுத்துடுறது. ஒரு 2 hours டிவி பார்த்துருக்காங்க, திரும்ப டிவி கேட்குறாங்கன்னா ஓகே கண்ணா நீ பாரு அப்படின்னு சொல்லிடுறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெர்மிசிவ் பேரண்டிங் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா த அட்வான்டேஜஸ் அம்மா அப்பா அண்ட் குழந்தைக்குள்ள ஒரு கனெக்ட் இருக்கும். ஏன்னா குழந்தை கேட்கறதுலாம் குழந்தைக்கு கிடைக்குது இல்லையா? ஸோ நல்ல இமோஷனல் பாண்டிங் இருக்கும். பட் த டிஸ்அட்வான்டேஜஸ் போக போக இந்த ஸ்பாயில் கிட்ட ஆகலாம். நிறைய கேட்பாங்க, நிறைய டிமாண்ட் பண்ணுவாங்க, பெருசாக கேட்பாங்க. அப்போ வந்து பிஹேவியரல் இஷ்யூஸ் வர சான்சஸ் அதிகம். அகாடமிக்கலி அவங்க வீக் ஆகிற சான்சஸ் அதிகம். பெரியவங்களுக்கு அவங்க ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. And the fourth type, the best type, which is being known by the research, is authoritative parenting. In authoritative parenting is a two-way parenting. Parents வந்து ரூல்ஸும் வச்சிருப்பாங்க, at the same time லவ்வோட நடந்துப்பாங்க. குழந்தை சொல்றது கேட்பாங்க, இவங்களும் குழந்தையோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸ்ட்ரிக்டா இருக்கும் போது கூட அவங்க சாஃப்டா தான் இருப்பாங்க, பட் strictness will be there. As well as at the same time எப்பயாவது வாங்கியும் கொடுப்பாங்க. This is the best way of parenting. The advantages is many more. குழந்தைங்களோட அம்மா அப்பாவோட ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கும். அட் த சேம் டைம் அவங்க செல்ஃப் டிசிப்ளின்டாகவும் இருப்பாங்க, நல்ல செல்ஃப் எஸ்டீம் இருக்கும், அகாடமிக்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, கான்ஃபிடென்ட்டாக வளருவாங்க. பட் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் பெஸ்ட் டைப் ஆஃப் பேரண்டிங் இஸ் இந்த மாதிரி பேரண்டிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ வி ஹாவ் டு பி பேஷண்ட் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஐ நோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு எஸ்டாப்ளிஷ் திஸ் டைப் ஆஃப் பேரண்டிங், பட் ஆஸ் பேரண்ட்ஸ் வி ஷுட் ட்ரை ஆர் பெஸ்ட். And the rules as well as love, இது ரெண்டுமே இருக்கணும். அதுதான் வந்து பேலன்ஸ் டைப் ஆஃப் பேரண்டிங். டேக் கேர் அண்ட் தேங்க்யூ.